நார்த் கொரியாவில் மொத்தம் 2.65 crores மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க கண்ட்ரியோட அஃபிஷியல் நேம் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் நார்த் கொரியா. ஆனால் டெமோக்ரஸி இங்கே தியரியில் மட்டும்தான். கிம் ஃபேமிலி அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் கொரியா தான் கண்ட்ரியை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. 70 வருஷமாக 3 ஜென்ரேஷனாக இந்த கிம் ஃபேமிலி தான் இந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்டால் 3 தலைமுறை வரை தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அரசை பற்றி கேள்வி எழுப்புனார்னா அவர் மட்டும் இல்லாமல் அவர் பையன் பேரன் உயிரோடு இருந்தால் அவங்களோட அம்மா அப்பாவை கூட ஜெயிலில் அடைப்பாங்க. இப்படி எஸ்கேப் ஆகும்போது பிடிபட்டா ஆயுசு முழுக்க கடுங்காவல் தண்டனை தான். இதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான நார்த் கொரியன்ஸ் அவங்க உயிரையும் பணைய வச்சு நாட்டை விட்டு வெளியேற ஒரு நிலைமை. நார்த் கொரியாவில் உள்ள மக்கள் டிவி பார்க்க முடியாது, நைட் படிக்கவோ ரீட் பண்ணவோ முடியாது. அதனால் மக்கள் சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய இடங்களில் ஜஸ்ட் 2 hours மட்டும்தான் கரண்ட் சப்ளையும் இருக்கும். இப்படி இருக்கிற நார்த் கொரியாவில் காமன் மக்களோட டெய்லி லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் தெரியணும்னா அவங்களோட ஹிஸ்டரியை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அதை தான் ஆராய போகிறோம். லெட்ஸ் டைவ் ரைட் இன். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக்கு தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இருந்தே கொரியன் பெனின்சுலாவில் ஹியூமன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்தாலும் 668 CEல இருந்த சிலா டைனஸ்டி தான் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்த பாலே டைனாஸ்டி, கொரியோ டைனாஸ்டி, ஜோசியான் டைனாஸ்டி வரிசையாக 1910 வரை இவங்க ரூல் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1910ல் ஜப்பான் கொரியாவை ஆக்குபை பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இருந்த மக்கள் நிறைய அடக்குமுறைக்கும் ஆளாக்கப்படுறாங்க. பட் கொரியா ஜப்பானுக்கு அடியில் இருந்தப்போ தான் நிறைய டெவலப் ஆகுது அண்ட் மாடர்னைஸும் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி இந்த பீரியடில் தான் இங்கே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஜாப்பனீஸ் கொலோனியல் ரூலை எதிர்த்து நிறைய கொரியன்ஸ் நார்த் கொரியாவில் உள்ள மவுண்டன் ரீஜன்ஸில் கொரில்லா மூவ்மெண்ட்டில் ஈடுபடுறாங்க. அதில் ஒருத்தர் தான் இப்போ இருக்கிற நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் உன்னோட தாத்தா கிம் இல் சங். 1945ல் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் தோற்றதுக்கப்புறம் கொரியாவை விட்டு வெளியே போகிறாங்க. வார் முடிஞ்சதுக்கப்புறம் நார்த் கொரியாவை சோவியத்தும் சவுத் கொரியாவை யூஎஸும் ஆக்குபை பண்ணுறாங்க. யூஎஸ் கொரியாவோட சதர்ன் ஹாஃபை சிங்மென் ரீ கிட்ட கண்ட்ரோலை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதே டைம் சோவியத் யூனியன் நார்த் சைடில் கிம் இல் சங் கிட்ட பவரை கொடுக்குறாங்க. 1948க்கு அப்புறம் 2 சைடும், அதாவது சவுத் கொரியா நார்த் கொரியாவும் அவங்க தான் என்டையர் கொரியன் பீப்புளோட ட்ரூ கவர்மெண்ட் அப்படின்னு 2 சைட்லையும் கிளைம் பண்ணுறாங்க. அதனால தான் கொரியன் பெனின்சுலா ஸ்பிளிட் ஆகியும் இன்ன வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 1950ல் கிம் இல் சங் சவுத் கொரியாவை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பெரிய லெவலில் இங்கே வார் வருது. யூஎஸ் இன்டர்ஃபியர் ஆகி நிறைய பாம்ஸை நார்த் கொரியா மேலே போட்டு பியாங்யாங் சிட்டியை தரமட்டமாக்குறாங்க. 1953ல் இந்த 2 கண்ட்ரிஸும் ஒரு காமன் பார்டரை அக்ரி பண்ணுறாங்க. அதை தான் இப்போது டீமிலிட்டரைஸ் ஜோனாக வச்சுருக்காங்க. இதுதான் நீங்கள் இங்கே பார்க்குற 38th parallel லைன். இந்த 2 கண்ட்ரிஸோட பார்டர் இந்த 38th parallel லைன் லாட்டிடியூடை தான் கிராஸ் பண்ணோம். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி 1953ல் கொரியன் வார் முடிஞ்சதுக்கப்புறம் 1980s வரைக்கும் நார்த் கொரியாவோட எக்கானமி ப்ரொக்ரெசிவாக தான் இருந்தது. அப்போ நார்த் கொரியாவில் இருந்த மக்கள் சவுத் கொரியாவில் இருந்த மக்களை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தாங்க. கிம் இல் சங் நார்த் கொரியன் சொசைட்டியை ஜுஷே ஐடியாலஜி, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ரீமோல்ட் பண்ணுறாரு. இந்த டைமில் சாங்பன் சிஸ்டமை கொண்டு வந்து எனிமீஸை எல்லாத்தையும் எராடிகேட்டும் பண்ணுறாரு. இந்த சிஸ்டம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கான்ட்ரவர்ஷியான சிஸ்டம். அதை இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சொல்கிறேன். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்குள்ளே வருது. டெக்னிக்கலி ஈவன் நீங்கள் போட்டிருக்க ஷர்ட்டும் உங்கள் ஹவுஸும் பிஸ்னஸும் எல்லாமே கவர்மெண்ட்டோட தான். பியாங்யாங்கை சோஷியலிஸ்ட் கேபிட்டலாக மாற்றி கிம் இல் சங்க்கு நிறையா மானுமெண்ட்ஸும் பில்ட் பண்ணுறாரு. அவரை காட் லைக் கிரியேச்சராக ப்ரொமோட்டும் பண்ணுறாரு. மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. மீடியாவோட ஃபுல் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு அடியில் வருது. இன்டர்நேஷ்னல் ட்ராவலையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க.
1970s எக்கானமி ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு எய்டு கொடுத்துட்டு இருந்த சோவியத் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக் கண்ட்ரீஸ் லைக் மங்கோலியா, வியட்நாம், லாவோஸ், கம்போச்சியா, நார்த் கொரியா, சவுத் யமன், சைனா, இது எல்லாத்தோட எக்கானமியும் சரியுது. 1991 சோவியத் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நார்த் கொரியாவோட எக்கானமியும் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா சோவியத் யூனியன் சீப் ஆயில் அண்ட் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் இது இப்போ கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. அதனால் பவர் ஸ்டேஷனுக்கு ஃபியூலும் இல்லை, இதனால் பவர் கட்டும் அதிகமாக ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில் 1994 கிம் இல் சங்கும் இறந்து போகிறாரு. அவருக்கு அப்புறம் அவரோட பையன் கிம் ஜாங் இல் பிரசிடென்ட் ஆகிறாரு. இப்போ கிம் ஜாங் இல் மிலிட்ரி ஃபர்ஸ்ட் ரூலை கொண்டு வராரு. கவர்மெண்ட் மிலிட்ரிக்கே நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் மக்கள் சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே சோவியத் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இக்கானமி பயங்கரமாக வீக் ஆகுது. இப்போ மிலிட்ரிக்கு வேறு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால 1994 to 98 ஒரு பெரிய பஞ்சம் வந்து ஆல்மோஸ்ட் 5% ஆஃப் நார்த் கொரியன் பாப்புலேஷன் பட்டினால் இறக்குறாங்க. கவர்மெண்ட் இந்த டைமில் சாப்பாடு கொடுக்குறதையே நிறுத்துகிறாங்க. இந்த டைமில் தான் மக்கள் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் 1995 அங்கிருந்த தவளையோட எண்ணிக்கை கூட குறைஞ்சிருக்கு. ஏன்னா மக்கள் ப்ரோட்டீனுக்காக தவளையை பிடிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பீரியடில். யோசிச்சு பாருங்கள், சச் அ பேட் ஸ்டேட். இந்த டைமில் அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை கைவிட்டால் யூஎஸ் எய்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் நார்த் கொரியா அதை கம்ப்ளீட்டாக மறுக்கிறாங்க. Of our scientists and researchers who have conducted such a very, very successful nuclear underground test. ஏஐ வேர்ல்டில் ChatGPT, கூகுள் ஜெமினி மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை 10x ஸ்பீடில் பண்ணலாம். இல்லைனா பவர்ஃபுல் ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணி பிஸ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி, கோடிங், டிசைனு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். அதுக்காக நான் 2 ஸ்பெஷல் கோர்சஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கோர்ஸையும் நான் தமிழில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் பல விஷுவல்ஸோட நம்ம சேனல் ஸ்டைலில் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டிசைனராக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனல் இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் இதை சிம்பிளாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது லிட்டரலி எல்லாத்துக்குமான ஒரு கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி என்ரோல் பண்ணுங்கள். ஏஐ ஹெல்ப்போட இந்த டிஜிட்டல் வேர்ல்டை கான்கர் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1995 பயங்கரமான ஒரு ஃப்ளட்டு நார்த் கொரியா மேலே வருது. அந்த டைமில் அந்த கவர்மெண்ட் கிட்ட ரிலீஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு காசு இல்லைனாலும் ஃபாரின் நேஷன்ஸ்கிட்ட எந்த எய்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க மக்களை கைவிடுறாங்க. இதில் 1994 to 98 அப்ராக்சிமேட்டாக ஆல்மோஸ்ட் பரிதாபமாக 2 மில்லியன் மக்கள் இதில் இறந்து போகிறாங்க. டிசம்பர் 2011 கிம் ஜாங் இல்லும் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் கிம் ஜாங் உன் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் ஆகிறாரு. அவங்க தாத்தா காலத்தில் இருந்த அதே டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாரு. இப்போவும் மக்கள் நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நார்த் கொரியன் கவர்மெண்ட் இதை மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. இப்போவும் இவங்க கண்ட்ரியை வெல்தி அண்ட் டெவலப்டுங்கிறதா காட்டுறதுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்கலி மக்கள் கவர்மெண்ட் கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. மக்கள் எவ்வளோ தூரம் கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய சலுகைகளும் கிடைக்கும். லாயல்ட்டி பேஸ் பண்ணி நார்த் கொரியன் மக்களை கவர்மெண்ட் 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. இந்த சிஸ்டமை தான் சாங்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு ஹவுசிங், ரேஷன்ஸ், ஜாப்ஸ் இது எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் 3 ரேங்க் இருக்குது அண்ட் இந்த ரேங்கை நார்த் கொரியன் சுப்ரீம் லீடர் மேலே உள்ள லாயல்ட்டி பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுறாங்க. சின்னதாக ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டா கூட இந்த கவர்மெண்ட் என்டையர் ஃபேமிலி அண்ட் வரப்போகிற ஜென்ரேஷனையும் கடைசி ரேங்க்குக்கு கொண்டு வந்துடுவாங்க. நார்த் கொரியாவில் இருக்கிற எல்லா வீடு, ஆஃபீஸ் பில்டிங்ஸ் எல்லாத்துலேயும் கிம் இல் சங் அண்ட் கிம் ஜாங் இல்லோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதை பத்திரமா தூசி படியாமல் பாதுகாக்கணும். இல்லைனா அங்கே இருக்கிற சீக்ரெட் போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாஸ்ட் நார்த் கொரியாவில் நார்த் ஹாங்யாங் ப்ராவின்ஸில் உள்ள ஆன்சாங் கவுண்டியில் 2019 டிசம்பரில் ஒரு வீட்டில் தீப்பிடிக்குது. அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மா அவங்களோட குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணப்போ குழந்தைகளை காப்பாற்றிட்டு கிம் இல் சங் அண்ட் கிம் ஜாங் இல்லோட ஃபோட்டோவை காப்பாற்ற முடியல. நார்த் கொரியாவில் எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் இந்த ஃபோட்டோஸை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூல். அந்த அம்மாவோட குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அந்த அம்மாவை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி அடியில் இருந்த சீக்ரெட் போலீஸ் ஃபோட்டோவை காப்பாற்றலை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நார்த் கொரியாவில் ரூலிங் சிஸ்டமை புரிஞ்சுக்க இந்த சாங்பன் சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது ஒரு காஸ்ட் லைக் கிளாசிஃபிகேஷன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் லாயல்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்கள் வேல்யூவை சொசைட்டியில் டிசைட் பண்ணுவாங்க. இதில் 3 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கோர் கிளாஸ்.
இது நார்த் கொரியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் குரூப். கிம் ஃபேமிலிக்கு டோட்டல் லாயல்ட்டியோட இருந்தவங்களோட டெசண்டன்ஸ், ரெவல்யூஷன் டைமில் இருந்த சோல்ஜர்ஸோட ஃபேமிலிஸ், வார் ஹீரோஸ், இவங்க எல்லாரும் இந்த கேட்டகரியில் வருவாங்க. டிப்பிக்கலி இவங்க சொசைட்டியில் டாப் லெவல் ப்ரிவிலேஜஸை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பெஸ்ட் எஜுகேஷன், ஹை கவர்மெண்ட் ஜாப்ஸ், மிலிட்ரி ரேங்க், பெஸ்ட் ஹவுஸு, ஃபுட் ரேஷன்ஸ், ட்ராவல் ஃப்ரீடம், இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களை கிம் டைனஸ்டியோட பேக் போன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த கிளாஸுக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகும். இந்த கோர் கிளாஸில் இருக்கிறவங்க நார்த் கொரியாவோட கேபிட்டல் சிட்டியான பியாங்யாங்கில் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட வாழ்வாங்க. இங்கே இருக்கிறவங்க டிப்பிக்கலி மெஸ்டீஸில் போகிறத பார்க்கலாம். இம்போர்ட்டட் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுவாங்க. டாப் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. ஷாப்பிங் மால்ஸில் லேட்டஸ்ட் இம்போர்ட்டட் க்ளோத்ஸ் அண்ட் திங்ஸும் இவங்களால ஷாப் பண்ண முடியும். இந்த கிளாஸில் உள்ளவங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக தப்பு செஞ்சால் அவங்கள ஹாஸ்டைல் கிளாஸுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்கள மட்டும் இல்லை, அவங்களோட பிளட் லைன் உள்ள எல்லா சொந்தக்காரங்களையும். இந்த ரீசனாலேயே இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, ஃபேமிலி மெம்பர்ஸே இங்கே ஸ்பையாக இருப்பாங்க. தனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு ஃபேமிலியே போட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ யார் வேணாலும் யாரை வேணாலும் ஸ்பை பண்ணலாம். செகண்டு, வேவரிங் கிளாஸ். இவங்க சொசைட்டியில் ப்ராப்ளம் எதுவும் கிரியேட் பண்ணல, ஆனால் டோட்டல் லாயல்ட்டியும் ப்ரூவ் பண்ணாத ஒரு ஆர்டினரி பீப்புள். ஃபார்மர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், லோ லெவல் ஒர்க்கர்ஸ் இந்த குரூப்பில் இருப்பாங்க. டிப்பிக்கலி கவர்மெண்ட் இவங்க மேலே ஜென்ரலாக டவுட் இருக்கும், பட் நாட் டேஞ்சரஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மிடில் லெவல் லைஃப் இருக்கும். ஓகே ஜாப்ஸ், மாடரேட் ஹவுசிங், ரேஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் டாப் லெவல் ப்ரிவிலேஜஸ் எப்பவுமே இருக்காது. எப்பவும் இவங்க லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லைட் சஸ்பிஷன் வந்தால் கூட இம்மிடியேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இவங்க நார்மல் லைஃப்பை சேஃபாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸ்ட் கேட்டகரி, ஹாஸ்டைல் கிளாஸ். இவங்கெல்லாம் யாருன்னா, கிம் டைனஸ்டி வர்றதுக்கு முன்னாடி லேண்ட்லார்டாக இருந்தவங்க, ஜாப்பனீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, சவுத் கொரியாவோட ரிலேஷனில் இருந்தவங்க, மிஷனரிஸோட கனெக்ஷனில் இருந்தவங்க. இவங்க எல்லாரையும் கவர்மெண்ட் டேஞ்சரஸ்னு ட்ரீட் பண்ணும். இவங்க மேலே லைட்டாக ஒரு சஸ்பிஷன் வந்தால் கூட போதும், கவர்மெண்ட் இவங்க மேலேயும் எங்கள் ஃபேமிலி மேலேயும் பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கான்ஸ்டன்ட் சர்வைலன்ஸ், ஃபோர்ஸ்ட் லேபர்னு நிறையா கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் இதே கேட்டகரியில் தான் வருவாங்க பை டிஃபால்ட். ஸோ இவங்க லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிளில் தான் இருக்கும். மோஸ்ட்லி இவங்க எல்லாரும் வில்லேஜஸில் ஃபார்மிங் இல்லைன்னா மைனிங் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த குரூப்பில் இருந்து தான் நிறைய பேர் வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறவங்க லிஸ்ட்லையும் இருப்பாங்க. இந்த சிஸ்டமை 1950s கிம் இல் சங், அதாவது இப்போ இருக்கிற கிம் ஜோங் உன்னோட தாத்தா தான் கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்கள், அப்போ இருந்து இப்போ வர இந்த சிஸ்டம் தான் போயிட்டுருக்கு. ஹவு பேக்வர்ட் இட் இஸ். நார்த் கொரியாவில் மக்கள் என்ன பண்ணணுங்கிறத கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. யார் எங்கே வாழணும், எங்கே என்ன வேலை செய்யணும், எங்கே என்னென்ன படிக்கணும், இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவியில் மக்கள் என்ன பார்க்கணும், இன்டர்நெட்டில் என்ன பார்க்கலாம், மக்கள் எங்கே ட்ராவல் பண்ணணும், ஈவன் என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படிங்கிறத கூட கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் ஹை ஸ்கூல் வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸ்கூலுக்கு போகாதவங்கள பனிஷும் பண்ணுறாங்க. யுனெஸ்கோ ரிப்போர்ட் படி நார்த் கொரியாவில் 98 to 100% லிட்ரஸி ரேட் இருக்குது. ஆனால் இங்கே பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, ஸ்கூலில் ஒன்றும் அப்படி பெருசாக ஒன்றும் சொல்லித்தரதே கிடையாது. இதனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பணக்காரங்கெல்லாம் டீச்சர்ஸை லஞ்சம் கொடுத்து ப்ரைவேட் டியூட்டர்ஸை ஸ்கூல் டீச்சர்ஸாக ஹையர் பண்ணிக்கிறாங்க. டிப்பிக்கலாக நார்மல் ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிம் இல் சங், கிம் ஜாங் இல் அண்ட் கரண்ட் லீடர் கிம் ஜாங் உன் பற்றி ஸ்டோரிஸ் தான் கம்பல்சரியாக படிக்கிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டோரிஸ், ஸ்பீச்சஸ், ஹீரோயிசம், இது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸோட டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி லெசன்ஸில் வேர்ல்டு ஈவெண்ட்ஸை நார்த் கொரியாவோட வியூ பாயிண்டில் சொல்கிறாங்க. பேசிக்லி ஒன் சைடட் வியூ. எக்ஸாம்பிளுக்கு World War II அமெரிக்கா தான் வில்லன், ஜப்பான் தான் ப்ரூட்டல் எனிமின்னு டீச் பண்ணுறாங்க. ஜாகிரஃபிலையும் நார்த் கொரியா தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னும் எம்பசைஸ் பண்ணுறாங்க. இதையே தான் அவங்களோட மீடியாவும் திரும்ப திரும்ப ப்ராட்காஸ்ட்டும் பண்ணுவாங்க. மாரல் எஜுகேஷனில் லாயல்ட்டி டு த லீடர், ஒபீடியன்ஸ் டு அத்தாரிட்டி அண்ட் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் எனிமீஸ் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் லெசன்ஸ் இருக்கும், ஆனால் டைட்லி கண்ட்ரோல் சிலபஸ் அண்ட் இன்டர்நெட் அக்சஸே கிடையாது. ஹையர் எஜுகேஷனுக்கு யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னா லஞ்சம் கொடுத்து தான் போகணும். சில ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் அங்கே உள்ள ப்ரெஸ்டீஜியஸ் கிம் இல் சங் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் அங்கே உள்ள வொகேஷனல் ஸ்கூல்ஸில் தான் படிப்பாங்க. அண்ட் அதுலேயும் சயின்ஸ் அண்ட் மேத்ஸில் நல்லா படிக்கிறவங்கள யூனிவர்சிட்டி ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மிலிட்ரிக்கு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை எதையுமே எதிர்த்து கொஷினும் கேட்க முடியாது. டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பற்றி படிக்கிறதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டும் இவங்க வச்சுருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எல்லா பசங்களும் அப் டு 10 years மிலிட்ரியில் சர்வ் பண்ணணும். ஆனால் இதுலேயும் டாப் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பிள்ளைங்க, டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸ் அண்ட் சாங்மனில் லோவர் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு எக்ஸப்ஷன். இங்கே நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து ஏதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து இதில் எஸ்கேப் ஆகிறவங்களும் இருக்காங்க.
இங்கே அதிகமாக படித்த சயின்டிஸ்டோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். நார்த் கொரியன் கவர்மெண்ட் பண்ணுற பொய் பிரச்சாரத்துக்கு எகெயின்ஸ்டாக இவங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு டைரக்ட் ஜெயில் தான். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். கோவிட் டைமில் நார்த் கொரியாவில் கோவிட் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பட் சில கேசஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு டாக்டரோட ஃபேமிலியே காணாமல் போயிட்டாங்க. கூம்டாங்-2ங்கிற ஒரு மெடிசன் HIV கேன்சர் மாதிரியான கொடூரமான டிசீஸை சாப்பிட்டா க்யூர் ஆகிரும் அப்படின்னு கவர்மெண்ட் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பட் இதை எந்த ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷனும் அக்செப்ட் பண்ணல. அவங்க ஓன் சயின்டிஸ்டே இதை பற்றி எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. ரியாலிட்டி என்னென்னா நார்த் கொரியாவில் ப்ராப்பர் HIV ட்ரீட்மெண்ட் அக்சஸ் கூட ரொம்பவே லிமிட்டட் தான். இங்கே ART ட்ரக்ஸ், அதாவது ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி ட்ரக்ஸ் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக தான் சப்ளை ஆகுது. டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸும் பேசிக் லெவலில் தான் இருக்குது. ஸோ நார்த் கொரியாவில் HIVக்கு க்யூர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ரொபகண்டா கிமிக். சயின்டிஃபிக்கலி வேலிடேட் பண்ண முடியாத ஒரு ஃபால்ஸ் கிளைம் தான். ஆனால் இதையும் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் கேள்வியும் கேட்க முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது. இதில் காமெடியே என்னென்னா அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் ஒருக்கா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் இங்கே நடக்குது. ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒரே ஒரு கேண்டிடேட், அதுவும் இப்போ ரூலிங்கில் இருக்க ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் இருந்து தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. 17 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருக்கிறவங்களுக்கு ஓட்டிங் கம்பல்சரி. ஓட் பண்ணாதவங்களுக்கு, கண்டஸ்டண்ட்டுக்கு ஓட் பண்ணாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. இதனால தான் நார்த் கொரியாவில் 99.9% ஓட்டர்ஸ் டர்ன் அரவுண்ட் வருது. இதை கவர்மெண்ட் ஒரு அன்அஃபிஷியல் சென்சஸாகவே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஃபேஷன். நார்த் கொரியாவில் உங்கள் ஹேர் ஸ்டைலும் உங்கள் சாய்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ப்ரீ அப்ரூவ்டாக 15 to 20 ஹேர் ஸ்டைல்ஸ் தான் இங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க. அதை விட வேறு ஏதாவது ஸ்டைல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது இல்லீகல் கேட்டகரியில் வரும். இங்கே ஹேர் கலர் பண்ணுறதும் இல்லீகல். ப்ளூ ஜீன்ஸ், டைட் ஜீன்ஸ், கிழிஞ்ச ஜீன்ஸ் இது எல்லாம் இங்கே பேண்டு. ப்ளூ ஜீன்ஸ் போடுறது அமெரிக்கன் ஸ்டைல்னு அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பியாங்யாங்கில் சிலர் ஜீன்ஸ் வேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உமன்ஸ்க்கும் நிறைய ட்ரெஸ் கோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. டைட் க்ளோத்ஸ் போடக்கூடாது, ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் போடக்கூடாது, சன் ஹேட்ஸ் இது எதுவுமே போடக்கூடாது. இது எல்லாத்தையும் விட உங்களோட ட்ரெஸ் எதுவும் வெஸ்டர்ன் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. விமன் ரெட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக மேக்கப்பும் போடக்கூடாது. இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க நார்த் கொரியாவில் ஃபேஷன் போலீஸும் இருக்காங்க. இந்த ஃபேஷன் போலீஸ் அங்கே பப்ளிக் பிளேசஸில் சீக்ரெட்டாக இருப்பாங்க. ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் சரியாக இருக்கான்னு ரேண்டமாக யாரை வேணுனாலும் இவங்க செக் பண்ணலாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களோட ட்ரெஸ் அண்ட் அசசரிஸை வாங்கிடுவாங்க. ஹெவியாக ஃபைனும் போடுவாங்க. இல்லைன்னா பப்ளிக்கில் வச்சு அவமானப்படுத்தி ஒர்ஸ்ட் கேசஸில் ஜெயிலுக்கும் அனுப்புவாங்க. இது போக ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அவங்களோட யூனிஃபார்மை கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க வித் சீக்ரெட் கேமராஸ். ஒரு ட்ரெஸ் விஷயத்தில் ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். அதுவும் ஒரு போலீஸ் வைக்கிற அளவுக்கு. அவங்க ட்ரெஸ்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு பின்னாடி ரீசன் என்னென்னா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நாட்டுக்குள்ளே எப்படியும் வந்துடக்கூடாது. மக்கள் இண்டிபெண்ட்டாக எப்படியும் யோசிச்சு அவங்க நினச்ச மாதிரி இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஜீன்ஸை இவங்க அமெரிக்கன் கல்ச்சர் சிம்பிளாக பார்க்குறாங்க. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ட்ரெஸ், ஹேர், ஈவன் என்ன மியூசிக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கூட இவங்க ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த எல்லா விஷயங்களையுமே இவங்க ஒரு கல்ச்சுரல் இன்வேஷனாகவே தான் பார்க்குறாங்க. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக நார்த் கொரியா கவர்மெண்ட் 2005ல் லாங் ஹேர் வச்சிருக்கிறது அன்ஹெல்தி, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கொடூரமானது அப்படின்னு கூட ஒரு பொய்யான பிரச்சாரமும் பண்ணுறாங்க. லெட்ஸ் ட்ரிம் அவர் ஹேர் இன் அக்கார்டன்ஸ் வித் த சோஷியலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு டிவி ப்ரோக்ராமில் 2004 and 2005ல் அவங்களோட நேஷனல் டிவி சேனல்லையே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டிக்டேட்டர்ஷிப்பில் அடுத்ததாக இவங்க பண்ண எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப், மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட போக முடியாது. நார்த் கொரியாவில் இருக்க மக்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும். எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, எப்போ திரும்பி வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு தான் போகணும். இது கிட்டத்தட்ட நம்ம கோவிட் டைமில் ஒரு ஊர்லேருந்து இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கான ஒரு பாஸ் வாங்குவோம்ல, அதே மாதிரி தான். பியாங்யாங் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி பர்மிஷன் வாங்கணும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க தான் பியாங்யாங்குள்ளே என்ட்ராக முடியும் அண்ட் வாழவும் முடியும். இன்டர்நேஷ்னல் ட்ராவலை அதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் பேசிக்கலி யாருனாலையும் நாட்டை விட்டு வெளியவே போக முடியாது. யூஸ்வலி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சில செலக்டட் ஒர்க்கர்ஸ் இல்லை அஃபிஷியல் பிஸ்னஸ்க்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் பெர்மிஷன் இல்லாமல் கண்ட்ரி விட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அது ஒரு பெரிய க்ரைம். அப்படி பண்ணால் அவங்கள மட்டும் இல்லை அவங்களோட ஃபேமிலியும் சேர்த்து சீரியஸாக பனிஷும் பண்ணுறாங்க. ஜெயில், ஃபோர்ஸ் லேபர், இன்ட்ராகேஷன் மாதிரி பல கான்சிக்வன்சஸை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஷின்டாங் ஹியூக்கோட ஸ்டோரியை சொல்லலாம். ஷின்டாங் ஹியூக்கோட அங்கிள் சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு போயிட்டனால அவனோட என்டையர் ஃபேமிலியோட 3 ஜென்ரேஷனை ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஷின்டாங் ஹியூக் எந்த தப்பும் பண்ணல.
பட் அவங்களோட அங்கிள் பண்ண தப்புக்காக அவங்களோட அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாத்தையும் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஜெயிலில் தான் ஷின்டாங் ஹியூக் பிறக்கிறான். அவங்க அப்பா ஜெயிலில் இறந்து போகிறாரு. ஷின்டாங் ஹியூக்கை பொறுத்தவரை வெளி உலகத்தையே பார்த்ததில்ல. ஜெயில் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நம்பிட்டு இருக்கான். எப்பவுமே பசியில் இருக்கிறனால பசினா என்னன்னே தெரியாது, பாசம்னா என்னென்னு தெரியாது. ஜெயிலோட ரூல்ஸை தான் ஜெயிலில் இருந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்டான். ஒரு நாள் அவனோட அம்மாவும் அண்ணனும் ஜெயிலிருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஷின்டாங் ஹியூக் அவங்கள பிரிசன் கார்டு கிட்ட மாட்டி விடுறான். ஏன்னா இதை போய் சொன்னால் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆசையில் மாட்டி விடுறான். ஏன்னா அவன் சின்ன வயசில் இருந்தே யாராவது தப்பிச்சோட ட்ரை பண்ணால் அதை கார்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வளர்க்கப்படுறான். அது அவனோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி. அவன் கண் முன்னாடியே ஜெயிலில் அவனோட அம்மாவை தூக்கில் போடுறாங்க. அவனோட அண்ணனை ஷூட் பண்ணி கொள்கிறாங்க. இவனோட அம்மாவும் அண்ணனும் பிளான் பண்ணதுக்காக அவனை அடுத்த 6 மாதம் டார்ச்சரும் பண்ணுறாங்க. 2005 ஷின்டாங் ஹியூக் தன்னோட 23 வயசில் அவனோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான். அவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ வெளியே தாண்டி குதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சப்போ அவனோட ஃப்ரெண்டு முதல்ல குதிக்கிறான். ஆனால் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறக்குறான். அவனோட பாடி மேலே ஏறி குதிச்சு ஷின்டாங் ஹியூக் வெளியே வந்துடுறான். அப்புறம் எப்படியோ தப்பிச்சு பார்டரை கிராஸ் பண்ணி சைனாக்குள்ளே வரான். அந்த வேலியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வெளி உலகமே எப்படி இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியும். இப்படி ஷின்டாங் ஹியூக் மாதிரி நிறைய உண்மை கதைகள் இங்கே இருக்குது. யாரோ பண்ண தப்புக்கு அவங்களோட ஹோல் பிளட் லைனும் தண்டனையை அனுபவிக்கணும். இந்த ஷின்டாங் ஹியூக்கோட ஸ்டோரியை எஸ்கேப் ஃப்ரம் கேம்ப் 14 அப்படிங்கிற ஒரு புக்லேயே எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரியே பணைய வச்சு நார்த் கொரியாவிலிருந்து தப்பிச்சு சைனாக்கு புரோக்கர் மூலமாக போகிறாங்க. சைனா தான் லார்ஜஸ்ட் லேண்ட் பார்டரை நார்த் கொரியா கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பிடிபட்டால் வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக சைனாக்குள்ளே என்ட்ரானா லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து வர விமனை இந்த புரோக்கர்ஸ் யாருக்காவது விற்றுருவாங்க, இல்லைன்னா சைனீஸ் கவர்மெண்ட்டே திரும்பி நார்த் கொரியாவுக்கு அனுப்பிடுவாங்க. சைனாவை கடந்து சவுத் கொரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல சேஃப்டி கிடைக்கும். ஆனால் கோவிடுக்கு அப்புறம் இந்த பார்டர்ஸில் நிறையவே சோல்ஜர்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இங்கே தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கப்புறம் இல்லீகலாக பார்டரை கிராஸ் பண்ண ட்ரை பண்ண 14 பேரை சோல்ஜர்ஸ் கொண்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல நார்த் கொரியாவில் மக்கள் ஃப்ரீ டைமில் அப்போ என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும். என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்தவரை நார்த் கொரியாவில் ஃபாரின் மூவிஸ், சாங்ஸ், சீரீஸ் அப்படின்னு எதுவுமே அலௌடு கிடையாது. அவங்களோட ஸ்டேட் டெலிவிஷன் டெலிகாஸ்ட் பண்ணுறதை மட்டும்தான் இவங்க பார்க்க முடியும். அதில் முக்கால்வாசி நேரம் அவங்களோட சுப்ரீம் லீடரோட புகழ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கொரியன் சென்ட்ரல் டெலிவிஷன் தான் நார்த் கொரியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மெயின் டிவி சேனல். வீக் டேஸில் 7.5 hours மட்டும்தான் ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 3 PM to 10:30 PM. சண்டேஸ் அண்ட் நேஷனல் ஹாலிடேஸில் 9 AM இருந்து 10:30 PM வரை. மன்சுடே டிவி, கொரியன் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் டெலிவிஷன் மாதிரி வேறு சேனல்ஸும் கொஞ்ச நேரம் தான் ரன் ஆகும். இதுக்கான மெயின் ரீசன் நார்த் கொரியாவில் எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் இருக்கிறது தான். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்படி கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருந்து சோஷியல் கிரெடிட்ஸ் வாங்கணும் அப்படின்னு இந்த டிவி ஷோஸில் சொல்லியும் தராங்க. நிறைய சோஷியல் கிரெடிட்ஸ் வாங்கினா சாங்பன் கவர்மெண்ட் டைரக்டட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் ஹையர் லெவலுக்கு போயிடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை, அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்கள கவர்மெண்ட் கிட்ட மாட்டி விட்டால் அவங்களும் ஹையர் லெவல்ஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிறத டிவியில் அட்வர்டைஸும் பண்ணுவாங்க. காலையில் டெய்லி நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களோட பழைய ரூலர்ஸ்க்கு மரியாதை செலுத்துகிற விதமாக பாட்டும் போடுவாங்க. அப்புறம் கார்ட்டூன், நியூஸ் இது எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே ப்ரைமரிலி அவங்களோட ரூலர்ஸோட புகழை பாடுற விதமாக தான் இருக்கும். பேசிக்கலி கிம் ஜாங் உன்னை ஒரு கடவுள் மாதிரி காமிச்சு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பற்றி நெகட்டிவ் நியூஸும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் உண்டு. பட் இது எல்லாம் மீறி நிறைய பேர் திருட்டுத்தனமாக சவுத் கொரியன் கேட்ராமா ஃபிக்ஷனல் டிவி சீரீஸை திருட்டு விசிடிலையும் பார்க்குறாங்க. அண்ட் இப்போ பென்ட்ரைவ்லையும் ஸ்டோர் பண்ணியும் பார்க்குறாங்க. இது சீக்ரெட் போலீஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா லைஃப் டைம் ஜெயில் தான். 2002 2 16-year-old ஸ்கூல் பாய்ஸ்க்கு கேட்ராமா பார்த்ததுனால என்டையர் ஸ்கூலுக்கு முன்னாடி ஹேண்ட் கஃப் பண்ணி டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலையும் போடுறாங்க. அவங்களுக்கு 12 years ஜெயில் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. 2022 கேட்ராமா அண்ட் கேபாப் சாங்ஸ் கேட்டதுக்கு பப்ளிக்காக வச்சு எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாரும் பார்க்குற மாதிரி சீக்ரெட் போலீஸ் சுட்டு தள்ளியிருக்காங்க. ஆனாலும் பிளாக் மார்க்கெட்டில் இன்றைக்கும் சவுத் கொரியன் மூவிஸ் அண்ட் ட்ராமாஸோட பென் ட்ரைவ்ஸ் ஈஸியாக கிடச்சிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் டிவிடியில் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை சீக்ரெட் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தடாலடியே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிவிட்டு சடனாக வந்துட்டு இந்த பிளேயரில் செக் பண்ணுறாங்க. இது மாதிரி அதை உள்ளே என்ன ரன் பண்ணிகிட்டு இருக்கு, என்ன இதை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க உள்ளே வந்து டிவிடி பிளேயரை உடச்சி டிவிடி எடுத்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கண்டும் முடிச்சிருக்காங்க. இப்போ பென்ட்ரைவ்ஸ் வந்துட்டனால இது irrelevant. இதனாலேயே இந்த மூவிஸ் அண்ட் ட்ராமாஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்க லைட்டு இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல் இது எல்லாத்தையும் மூடிட்டு தான் பார்ப்பாங்க.
ரீசெண்ட் இயர்ஸாக சவுத் கொரியாவில் இருக்கிற நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு போனவங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அண்ட் சில யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹீலியம் இல்லைனா ஹைட்ரஜன் பலூன் மூலமாக நார்த் கொரியாவுக்கு பேம்ஃப்ளெட்ஸ், பென் டிரைவ்ஸ், SD கார்ட்ஸ், ஸ்வீட்ஸ், டொபாக்கோ இது எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு பதிலாக நார்த் கொரியா யூஸ்ட் டாய்லெட் பேப்பர்ஸ், அனிமல் ஃபீசஸ் நிறைஞ்ச பலூனை சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆஸ் அ ரிட்டாலியேஷன். இந்த எபிசோட் May-June 2024 நடந்துச்சு. இதில் வேஸ்ட்டு, மேனுவர் அண்ட் ட்ராஷ் இது எல்லாத்தையும் வச்சு நார்த் கொரியன் இதை பண்ணுறாங்க. பேசிக்லி எ டிட் ஃபார் டாட் ரெஸ்பான்ஸ் டு சவுத் கொரியன் பலூன் கேம்பெயின்ஸ். இப்போ யாருமே DVD பிளேயர், பென்ட்ரைவ்லாம் மூவிஸ் பார்க்குறது கிடையாது. எல்லாருமே இன்டர்நெட்டில் தான் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறோம். ஆனால் நார்த் கொரியன் மக்களுக்கு அந்த இன்டர்நெட்டுக்கும் வழியே கிடையாது. நார்த் கொரியாவில் ஜென்ரல் பப்ளிக் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ரிசர்ச்சர்ஸ், IT ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் சில ஃபாரினர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிளியராக பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு லைப்ரரியன் பக்கத்துலேயே நிற்பாங்க, நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னாலே இந்த மாதிரி லைப்ரரி போய் தான் யூஸ் பண்ண முடியும். எவ்ரி 5 minutes இன்டர்நெட் யூஸரோட ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் லைப்ரரியன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை அன்லாக் பண்ணி விடணும். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1 hour தான் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். காமன் பீப்புள் அவங்க கண்ட்ரிக்கு மட்டும் உள்ள கவர்மெண்ட் கொடுக்குற குவாங்மியாங்னு சொல்லப்படுற இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம். குவாங்மியாங்கில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு நார்த் கொரியன் வெப்சைட்ஸ், இமெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க முடியும். ஆனால் அது ரொம்பவும் சென்சார்டாக இருக்கும். இதை மக்கள் அவங்களோட ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட சர்வீஸ் சார்ஜஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இதை சாதாரண மக்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஃபாரின் டிப்ளமேட்ஸ், ஜேர்னலிஸ்ட் அண்ட் சில ஸ்பெஷல் பிஸ்னஸ்மேனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் சிம் கார்ட்ஸ் மூலமாக இன்டர்நெட் அக்சஸ் கொடுப்பாங்க. பட் அவங்களால மற்ற நார்த் கொரியன்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ப்ரொபகண்டா ஸ்ப்ரெட் பண்ண சில சோஷியல் மீடியாஸ் இருந்தது. பட் அதுவும் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே ஸ்டார்கான் அப்படிங்கிற டொமஸ்டிக் சோஷியல் மீடியா ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக்கோட ஆல்டர்னேட்டு. இது எல்லாமே இன்ட்ராநெட் பேஸ்டு சிஸ்டம் தான். இன்டர்நெட்டில் இன்ட்ராநெட். ஆஸ் ஆஃப் 2024 ஆல் நார்த் கொரியன் அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆன் எக்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் வீபோ இது எல்லாமே டெலீட் பண்ணிக்கிட்டாங்க. நார்த் கொரியன்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பேச முடியாது. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரேண்டமாக ஃபோனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு யார் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். அவங்களோட ஃபோன் ஓஎஸில் நம்ம பார்க்குற மாதிரி ஆப் ஸ்டோரு, ப்ளே ஸ்டோரு இதெல்லாம் இருக்காது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். இவங்க ஒரு மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்டோர்ஸில் போய் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும். பேசிக்காக இவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. ஃபைலை எக்ஸ்டர்னல் டிவைஸில் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. எப்போனாலும் யார் ஃபோனை வேணாலும் சீக்ரெட் போலீஸ் பிடுங்கி செக் பண்ண முடியும். இவங்க கான்ஸ்டிடியூஷனில் செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் ரிலீஜியன் ப்ராக்டிஸை பண்ண இங்கே சான்ஸே கிடையாது. எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியை வெஸ்டர்ன் இன்ஃப்ளூன்ஸாக தான் இங்கே பார்க்குறாங்க. யாராச்சும் ஏதாவது ரிலீஜனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணால் அதுக்கு டெத் சென்டென்ஸ் வர பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நிறையா கிறிஸ்டியன்ஸை அரெஸ்ட் பண்ணி பொலிட்டிக்கல் ப்ரிசன்ஸ்லையும் அடைச்சி டார்ச்சரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொரியன் கிறிஸ்டியன் ஃபெடரேஷன், கொரியா புத்திஸ்ட் யூனியன், கொரியா கியோண்டோயிஸ்ட் சர்ச் சென்ட்ரல் கமிட்டி மாதிரி கொஞ்சம் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னா ஃபாரின் அப்சர்வர்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ரியாலிட்டியில் அந்த ஆர்கனைசேஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரேயர்லாம் பப்ளிக்காக பண்ணவே முடியாது. 2009 நார்த் கொரியாவில் இருக்க ரியாங்சுன்ங்கிற ஊரை சேர்ந்த ரீஹியாங் ஓகே பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக பப்ளிக்கில் வச்சு மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே அவங்களோட ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அம்மா, அப்பா எல்லாரையும் பொலிட்டிக்கல் ப்ரிசனில் போட்டும் அடைச்சிருக்காங்க. நார்த் கொரியாவை பொறுத்தவரை அவங்களோட ஃபவுண்டிங் ஃபாதர் கிம் யுல் சங், அவரோட பையன் கிம் ஜாங் இல் தான் கடவுள். எல்லாரும் எப்போவுமே அவங்களோட புகழை தான் பாடணும். நம்ம வீட்டில் சாமி ஃபோட்டோவை மாட்டி அதை எப்படி தூசி படியாமல் பாதுகாப்போமோ அதே மாதிரி இவங்க ஃபோட்டோஸையும் பாதுகாக்கணும். நார்த் கொரியாவில் எங்கே போனாலும் இவங்க 2 பேரோட ஃபோட்டோவை பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட சுப்ரீம் லீடரோட அப்பா கிம் ஜாங் இல் டெத் வரப்போ 10 to 11 days மார்னிங் பீரியட், அதாவது துக்கம் அனுசரிக்கிறாங்க. இந்த நாட்களில் மக்கள் சிரிக்கக்கூடாது, பாடக்கூடாது, ஆல்கஹால் குடிக்கக்கூடாது, எந்த ஒரு வெட்டிங், பர்த்டே மாதிரியான செலிப்ரேஷனும் இருக்கக்கூடாது, ஷாப்பிங் பண்ணக்கூடாது, இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த பீரியடில் சீக்ரெட் போலீஸ் பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நார்த் கொரியாவில் இருக்கிற காமன் பீப்புளோட இக்கானமி ரொம்பவும் மோசமான நிலைமையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60% ஆஃப் நார்த் கொரியன்ஸ் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே உள்ள மக்கள் தினமும் 2 வேளை சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் தான் இருக்காங்க. மக்களுக்கு சுத்தமான தண்ணி, ஹெல்த் கேர், எஜுகேஷன் எதுவுமே கிடையாது.
நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ், அவன், வாஷிங் மிஷின், சைக்கிள் எதுவுமே கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இது கம்யூனிஸ்ட் ஐடியா உள்ள நாடுனால இங்கே எல்லா ஆண்களும் கவர்மெண்ட் கொடுக்குற வேலையை தான் பார்க்கணும். 1990s என்ன சேலரி கொடுத்தாங்களோ இன்னும் அதே சேலரி தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட சேலரி பொதுவாக ஒரு மாதத்துக்கு 7-8 கிலோ சோளம் வாங்குற அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. 2004 நார்த் கொரியா விட்டு வெளியே வந்த ஒரு டாக்டர் அவருக்கு நார்த் கொரியாவில் வெறும் 3500 வான் தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதை வச்சு ஒரு கிலோ ரைஸ் கூட வாங்க முடியாது. குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஜாபில் ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணுறனால வீட்டில் இருந்த பெண்கள் குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் கொரியாவை பொறுத்தவரை கல்யாணமான பெண்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அவங்க லோக்கல் மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் விற்று குடும்பத்தை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ஸ்டார்ட் பண்ண இவங்க அடுத்தடுத்து சைனாவிலேருந்து, சவுத் கொரியாவிலேருந்து கடத்திட்டு வந்த கூட்ஸையும் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லோக்கல் மார்க்கெட்ஸை தான் ஜங் மடாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங் மடாங்கோட ஒரிஜின் அண்ட் ரைஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நார்த் கொரியாவில் முதல் ப்ரைவேட் மார்க்கெட்ஸ் ஃபார்ம் ஆன ரீசன் சர்வைவல் தான். 1990s எக்கனாமிக் க்ரோத் கிராஷ் ஆகுது, USSR சப்போர்ட்டும் ஸ்டாப் ஆகுது, ப்ளஸ் கிம் ஜாங் இல் மிலிட்ரிக்கு ஓவர் இன்வெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணுறாரு. இதில் தான் ஸ்டேட்டோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டோட்டலாக வீக்கன் ஆகுது. இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் மக்களுக்கு ஃபுட், க்ளோத்ஸ், எசென்ஷியல்ஸ் இது எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் 1994-95 பயங்கரமாக வெள்ளம் வந்தப்போ 1.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் உணவுப் பொருட்கள் டேமேஜ் ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆகுது, 85% ஆஃப் பவர் சிஸ்டமும் டேமேஜும் ஆகுது. அதனால் ரேஷன் சிஸ்டம் கிராஷ் ஆகி 1994-1998 ஃபுட் ரேஷன் 450 grams per டேயில் இருந்ததை 128 grams கட் பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே PDS வெறும் 6% ஆஃப் மக்களுக்கு மட்டும்தான் ஃபுட் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இன்னும் கம்மியாகுது. இதோட ரிசல்ட்டாக வந்த பஞ்சத்தில் 1994-1998 அப்ராக்சிமேட்டாக 2 to 3 million பீப்புள் இதில் இறந்து போகிறாங்க. இந்த பஞ்சத்தை ஆர்ஜுவஸ் மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வைவலுக்கு நார்த் கொரியன் மக்கள் செல்ஃப் ஹெல்ப் மோடில் போகிறாங்க. ரைஸ், கார்ன், வெஜிடபிள்ஸ் இது எல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி செல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவே போக 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 இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட், பேட்டரிஸ், ரைஸ் குக்கர்ஸ், எலக்ட்ரிக் ஷேவர்ஸ், ட்ரெஸ், ஷூஸ், காஸ்மெட்டிக்ஸ், DVD பிளேயர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், K-ட்ராமா பென் டிரைவ்ஸ், K-பாப் CDஸ்னு இப்போ இங்கே எல்லாமே கிடைக்கும். சிலர் மைக்ரோ ஃபினான்சிங் மாதிரி கடனும் இங்கே கொடுக்குறாங்க. அதுதான் ஜங் மடாங். கிம் ஜாங் இல் ரூல் முடிவுக்கு வர வர ஜங் மடாங்கை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் ரொம்பவும் ட்ரை பண்ணுறாங்க. 2005 செட்டைன் ஃபுட் ஐட்டம்ஸை ட்ரேட் பண்ண பேனும் பண்ணுறாங்க. 2008 ட்ரேடர்ஸோட ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வராங்க. 2009 ஃபாரின் கரன்சிஸை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் அதுக்கும் பேன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் கரன்சியை டீவேல்யூவும் பண்ணுறாங்க. இந்த கரன்சி டீவேல்யூஷனுங்கிறது கவர்மெண்ட் சடனாக ஓல்டு நார்த் கொரியன் வான் நோட்ஸுக்கு வேல்யூவை இம்மிடியட்டாக கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் நியூ நோட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 1000 வான் நோட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட ஒர்த்தை இமீடியட்டாக 10 வான் அப்படின்னு மாற்றிடுறாங்க. இது மாதிரி ஒரு தடாலடி மூவ் நடக்குது. இது இந்தியாவில் நடந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி தான். இங்கே இது டீவேல்யூ பண்ணிட்டாங்க. நம்ம பேங்க்கில் போய் கரன்சி நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இங்கே ஹையர் டினாமினேஷன் மணியை கொடுத்து லோவர் டினாமினேஷன் கரன்சியை கொடுத்தாங்க. இது மெயினாக ட்ரேடர்ஸோட ப்ரைவேட் வெல்த்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த முடிவு. ஆனால் கிங் ஜாங் உன் பவரில் வந்ததுக்கு அப்புறம் ரெஜிம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது. மார்க்கெட் மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங் மடாங்கை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ இந்த மார்க்கெட் தான் நார்த் கொரியாவில் இருக்கிற வீடுகளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த மார்க்கெட் வழியாக தான் அவுட் சைடு வேர்ல்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உள்ளே வரும். வெளி உலகத்தில் எவ்வளோ சுதந்திரம் இருக்குது, மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இது மூலியமாக தான் தெரிய வருது. 2019 சவுத் கொரியாவில் இருக்கிற நார்த் கொரியன் டிஃபெக்டர்ஸ் மேலே ஒரு பெரிய சர்வேவை கண்டக்ட் பண்ணுறாங்க. 400 பேரை இதில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் 60% ஆஃப் த மக்கள் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மீடியா ஆக்சஸ் இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த மீடியா ஆக்சஸ் இருந்தவங்களில் 30% பேர் சவுத் கொரியன் டிவி ப்ரோக்ராம்ஸை பார்த்ததுனால தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் எவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்குன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 37% பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஷோலாம் பார்த்ததுனால தான் அவங்க எஸ்கேப் பண்ண ஆசையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு. நார்த் கொரியாவில் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ரொம்ப காமனான விஷயம் அண்ட் ரொம்ப கம்மியான விலையில் இங்கே கிடைக்கும். அதை ஒரு கோப்பிங் மெக்கானிசமாகவே இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சிகரெட் பேக்கோட விலை ரஃப்லி அரௌண்ட் 500 yuan. 50% ஆஃப் மென் ஸ்மோக் பண்ணுவாங்க. பட் இந்த ஹேபிட் உமனில் கம்மி. ஆல்கஹாலை பொறுத்தவரை நிறையா பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்கிற
காவலிங்கிற சைனீஸ் ட்ரிங்கை தான் வாங்கி குடிக்கிறாங்க. அண்ட் அது பயங்கர ஸ்ட்ராங் வித் 38 to 63% ஆல்கஹால். இதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அவங்களோட வீட்லேயே உருளைக்கிழங்கு, சோளம் இதெல்லாம் வச்சு சாராயம் காய்ச்சிக்கிறாங்க. இது எல்லாம் இல்லீகலாக இருந்தாலும் கவர்மெண்ட் இதை கண்டுக்கிறதில்ல. இங்கே இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேஷுவலாக பியரும் குடிக்கிறாங்க. மாதிரியான ட்ரக்ஸ் நார்த் கொரியாவில் ரொம்பவும் காமன். அண்ட் 30% ஆஃப் நார்த் கொரியன்ஸ் அவங்களோட பர்சனல் ட்ராமா அண்ட் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டினரி சிட்டிசன்ஸ் மட்டும் கிடையாது, ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ரூம் 39ங்கிற ஒரு சீக்ரெட் பிளேஸில் கவர்மெண்ட்டே ஃபாரின் கரன்சி சம்பாதிக்கிறதுக்காக சீக்ரெட் ட்ரக்ஸை ட்ரேடும் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல கவர்மெண்ட் மெத் லேப்ஸும் ஓபிஎம் ஃபார்ம்ஸும் வச்சுருக்காங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நார்த் கொரியாவில் சைக்கலாஜிக்கலாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சில ஃபேமிலி மெம்பர்ஸோட டார்ச்சரை பார்த்து பப்ளிக்காக வச்சு இவங்களை எக்ஸிக்யூட் பண்ணதையும் பார்த்து இவங்க ட்ராமா அண்ட் டிப்ரெஷன்னாலையும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இவங்க எல்லாமே அன்ஹாப்பியாக இருக்கிற ஒரு பேட் சிட்டிசன். நார்த் கொரியாவில் ஃபோர்ஸ் லேபர் நிறையா லெவலில் நடக்குது. ஜெயில் கதிகள் மட்டும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய நேரம் கவர்மெண்ட்காக வேலை செய்கிறாங்க. பொலிட்டிக்கல் ப்ரிசனுக்கு நார்த் கொரியாவில் குவான் லிசோ அப்படின்னு பேர். இங்கே அப்ராக்சிமேட்டாக 80,000 to 1,20,000 பிரிசனர்ஸ் இருக்காங்க. இந்த கைதிகளை சுரங்கம், விவசாய நிலம் மாதிரி கடுமையான இடங்களில் 16 to 18 hours வரைக்கும் வேலை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்பவும் கம்மியான சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அதனாலேயே ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த கைதிகள் இங்கே பசியிலேயே இறக்குறாங்க. இங்கே கைதிகள் பசி போக்க எலி, பூச்சி, புல் இது எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. வயலில் வேலை செய்யும்போது ஏதாச்சும் காய், பழம் ஏதாச்சும் சாப்பிட்டா அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. டைரெக்டாக டெத் சென்டென்ஸ் தான். குவான் லிசோவில் பெரியவங்களுக்கு மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கும் அதே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்ளை ஆகுது. இது போக நார்த் கொரியன் கவர்மெண்ட் நிறைய பேரை சைனா, ரஷ்யா, மிடில் ஈஸ்ட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஏர்ன் பண்ணுறதுக்காக. இவங்களோட 90% சம்பளத்தை கவர்மெண்ட் வாங்கிக்கும். இவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் கவர்மெண்ட்டோட சர்வேலன்ஸில் தான் இருப்பாங்க. இது மாதிரி 1,00,000 பேருக்கு மேலே வேறு நாட்டில் மக்கள் வேலை பார்க்குறாங்க. லாஸ்ட் இயரில் கூட நார்த் கொரியாவில் இருந்த ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸை ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போட அனுப்பி வச்சாங்க. ரஷ்யாவில் ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸ் ஒர்க்கர் பார்ட்டிஸ் ஆஃப் கொரியாவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னும் ப்ராமிஸும் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ப்ரூட்டல் போலீஸ் ஃபோர்ஸ்னால் அது நார்த் கொரியாவோட சீக்ரெட் போலீஸை தான் சொல்லணும். இது அவங்க கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி MSS அதுக்கு அடியில் தான் வரும். ஸ்டேட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த சீக்ரெட் போலீஸ் ஒரு அட்டானமஸ் ஏஜென்சி. அது டைரெக்டாக சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் ஜாப் கவர்மெண்ட் அண்ட் கிம் ஃபேமிலிக்கு எதிராக யார் ஆன்டி ஸ்டேட் வேலைகளை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்காக இவங்க ஒரு பெரிய இன்ஃபார்மர் நெட்வொர்க்கே வச்சுருக்காங்க. ஆஃபீஸ், ஸ்கூல், வீடு எங்கே இருந்தாலும் யாராவது உங்களை பற்றி ஸ்பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது போக மக்களோட ஃபோன் கால்ஸ், இமெயில்ஸ், மற்ற கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொலிட்டிக்கல் ப்ரிசன்ஸ், பார்டர் சர்வைலன்ஸ் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது போக நார்த் கொரியா எலைட்ஸையும் இவங்க வாட்ச் பண்ணுவாங்க, யாராவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்களான்னு. இவங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. எப்போனாலும் யார் வீட்டினாலும் எங்கேனாலும் இவங்க சர்ச் பண்ண முடியும். நம்ம இந்தியா மாதிரி சர்ச் வாரண்ட் இருக்கா அப்படின்லாம் இவங்கள்ட்ட கேட்கவே முடியாது. இவங்களோட ஸ்பைஸ் நாடு ஃபுல்லும் இருப்பாங்க, ஆனால் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் யாருமே யாரையுமே இங்கே நம்புறதில்ல. சொந்த வீட்லேயே ஸ்பைஸ் இருப்பாங்க. அதனால் யார்கிட்டையும் எந்த ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவும் யாருமே ஷேரும் பண்ணிக்கிறது இல்லை. ஒவ்வொரு 40லேருந்து 50 வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்பை கண்டிப்பாக இருப்பாங்க. இதுதான் நார்த் கொரியா மக்களோட சோகமான நிலைமை. ஆனால் நார்த் கொரியாவோட க்ரீமி லேயரில் இருக்க எலைட்ஸ் அண்ட் சுப்ரீம் லீடரோட வாழ்க்கை இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நார்த் கொரியாவில் கிம் ஜாங் இல் டைமில் மிலிட்ரி ஃபர்ஸ்ட் பாலிசி தான் வச்சுருந்தாங்க. பட் கிம் ஜாங் உன் பீரியடில் பீப்புள் ஃபர்ஸ்ட் பாலிசின்னு சொன்னாலும் அவங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங்கும் அதிகமாக தான் இருக்குது. 2010 to 2020 வரைக்கும் நார்த் கொரியாவோட ஜிடிபியில் 20% to 30% மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் குறைச்சி 15 to 16% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ 2025 to 26க்கு இந்தியா 1.9% ஆஃப் த ஜிடிபி தான் மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் கொரியாவில் யூஎஸை போய் தாக்குற மாதிரி இன்டர் கான்டினென்டல் மிசைல்ஸ், 50 நியூக்ளியர் வார்ஹெட்ஸும் வச்சுருக்காங்க. 2006க்கு அப்புறம் 6 நியூக்ளியர் டெஸ்ட்டையும் இவங்க பண்ணியிருக்காங்க. இதனால தான் யூஎஸ் அவங்க மேலே நிறைய சாங்ஷன்ஸை போட்டிருக்காங்க. அண்ட் பக்கத்து நாடான ஜப்பான், சவுத் கொரியாவும் பயத்திலேயே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7,000 பேரை சைபர் வார்ஃபேரில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் வெப்சைட், பங்களாதேஷ் பேங்க் வெப்சைட், இன்னும் நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸையும் இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன் 1984 பிறந்து அவரோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் சுவிட்சர்லாண்டில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் ஃபேக் ஐடென்டிட்டியோட படிக்கிறாரு. அதுக்கப்புறம் நார்த் கொரியாவோட ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனான
கிம் இல் சங் யூனிவர்சிட்டியில் காலேஜ் படிக்கிறாரு. இவருக்கு ஒரு அண்ணன் கிம் ஜாங் சுல் இருந்தாலும் இவர் தான் சக்ஸஸர்னு 2011 சூஸ் பண்ணுறாங்க. சுவிட்சர்லாண்டில் ஸ்கூல் படித்தாலும் அவருக்கு அகாடமிக்ஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால் எந்த எக்ஸாமும் எழுந்ததும் கிடையாது. 11 வயசு இருக்கும்போதே மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கோல்ட் பிஸ்டல் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு காலத்தில் இவருக்கு போட்டியாகவும் இவரை நிறையா ஃபாரின் மீடியாவில் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த இவரோட ஹாஃப் பிரதர் கிம் ஜாங் நாம 2017 ஒரு மலேசியன் ஏர்போர்ட்டில் VX நர்வ் ஏஜென்ட் வச்சு கொலை பண்ணுறாங்க. இந்த சஸ்டன்ஸை அவர் மேலே தடவி 20 மினிட்ஸில் ஏர்போர்ட்டில் வச்சு இவர் இறந்தும் போகிறாரு. கிம் ஜாங் உன்னோட ஒய்ஃப் பேர் ரீ சோல் ஜூ. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஒரு பொண்ணு மட்டும்தான் சில பப்ளிக் ஈவெண்ட்ஸில் அவங்க அப்பா கூட கலந்துக்கிறாங்க. அவங்க பேர் கிம் ஜூ ஏ. ரீசெண்ட் டைமில் தான் ஒரு நல்ல அப்பான்னு காட்டுறதுக்காக கிம் ஜூவை நிறைய ஈவெண்ட்ஸில் கிம் கூட்டிகிட்டு போகிறாரு. நார்த் கொரியாவில் மக்கள் ரேஷனுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு மினிமம் ரைஸ்க்கு கூட லைனில் நின்றுட்டு இருக்கும்போது கிம் ஜாங் உன்னும் அவரோட லக்ஸுரி யாட்டில் இம்போர்ட்டட் வைனை சிப் பண்ணிவிட்டு அவரோட ப்ளஷர் ஸ்குவாடோட ஜாலியாக வளம் வந்துட்டுருக்காரு. கிம் ஜாங் கிட்ட நார்த் கொரியா ஃபுல்லாக அட்லீஸ்ட் 17 பேலஸும் எஸ்டேட்டும் இருக்குது. பியாங்யாங் பக்கத்தில் இருக்க ரியாங்ஸாங் ரெசிடென்சியும் சேர்த்து ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பரப்பி இருக்கிற இந்த பேலஸில் ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் சினிமா ஹால், அல்ட்ரா லக்ஸரி ஸ்பா ரூம்ஸ், கோல்டில் கோட் பண்ணின பேங்க்வெட் ஹால்ஸ்னு எல்லாமே இருக்குது. இது போக அவரோட பொண்ணுக்கு ஸ்பெஷலாக ஒரு ப்ரைவேட் ஹார்ஸ் ரேசிங் ட்ராக் கூட அந்த பேலஸில் இருக்குது. கிம்க்கு எப்போவுமே பியூர் பிரெட் ஹார்சஸ்னால் ரொம்பவும் பிடிக்கும். இதுக்காக ரஷ்யாவில் இருந்து 138 பியூர் பிரெட் ஆர்லோவ் ட்ராட்டர் ஹார்சஸை ஆல்மோஸ்ட் $600,000 இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம்ஸில் இருந்து மெர்சிடிஸ் மேபேக் S600s வேல்யூட் அட் $1.7 million, லாம்போகினி, அவுடி அண்ட் ரேஞ்ச் ரோவர்னு 100க்கும் மேலே லக்ஸுரி கார்ஸ் அந்த பேலஸில் நிற்குது. அண்ட் ஒவ்வொன்றும் லக்ஸுரி அண்ட் செக்யூரிட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணப்பட்டது. மூவிங் ஃபோர்ட்ரஸ்னு சொல்லப்படுற கிம் ஜாங்கோட ஸ்பெஷல் புல்லட் ப்ரூஃப் ட்ரெயினில் கான்ஃபரன்ஸ் ரூம், ஸ்பெஷல் பேண்ட்ரி, சர்வைலன்ஸ்னு பயங்கரமாக இருக்கும். இதில் ஹெலிபேட் கூட இருக்குது. அண்ட் இதில் தான் ரீசெண்டாக ரஷ்யா கூட போயிட்டு வந்திருக்காரு. இது போக கிம் கிட்ட நிறையா ப்ரைவேட் ஜெட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸும் இருக்குது. ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ண கிம் கிட்ட லக்ஸுரி யாட் அண்ட் ப்ரைவேட் ஐலாண்டும் இருக்குது. அதில் குறிப்பிடத்தக்கது அவரோட $8 million ஒர்த் சூப்பர் யாட். போர்ட் சிட்டியான ஓன்சான் பக்கத்தில் இவரோட ப்ரைவேட் ஐலாண்ட் ரிசார்ட் இருக்குது. இதை செயின்ட் ட்ரோபேஸ் ஆஃப் நார்த் கொரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போகிறக்கு சீக்ரெட் அண்டர்கிரவுண்ட் ரயில்வே நெட்வொர்க் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நிறையா ஃபாரின் கெஸ்ட் அண்ட் நார்த் கொரியன் எலைட்ஸை எல்லாம் என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசிக்ரோயாங்கிற ஊரில் கிம்க்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கீ ரிசார்ட் கூட இருக்குது. கிம்மோட லக்ஸுரி வாட்ச் அண்ட் வைன் கலெக்ஷனை பற்றி சொல்லியே ஆகணும். பேட்டெக் ஃபிலி, வாஷிரான் கான்ஸ்டன்டைன் மாதிரி நிறையா கோடிக்கணக்கில் மதிப்புள்ள வாட்சஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் நிறைய நார்த் கொரியன் எலைட்ஸ்க்கு அதை இம்போர்ட் பண்ணி கிஃப்டாகவும் கொடுக்குறாரு. பியாங்யாங்கில் உள்ள மாலில் நிறைய இம்போர்ட்டட் பேக்ட் ஃபுட், காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இது எல்லாம் எலைட்ஸ்க்கு மட்டும்தான். பியாங்யாங்கில் ஒரு சீக்ரெட் அண்டர்கிரவுண்ட் கேசினோ கூட இருக்குது. இது ரெஜிமோட எலைட் பீப்புளுக்கு ஹை ஸ்டேக்ஸ் கேம்பிளிங், டிப்ளமேட்டிக் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. நார்த் கொரியாவோட நார்மல் மக்கள் ரேஷனில் ஒரு 300 கிராம் ரைஸுக்கு தெருவில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கிம் ஜாங்குனோட டேபிளில் லாப்ஸ்டர்ஸ், ஜாப்பனீஸ் சுஷி, காபி பீஃப், கேவியர், ஷார்க் ஃபின் சூப், இம்போர்ட்டட் சீசஸ் அண்ட் ஈவன் டாப் கிளாஸ் சாக்லேட் அப்படின்னு கம்ப்ளீட் ஆப்போசிட். இந்த லாவிஷ் ஈட்டிங் ஹேபிட் அண்ட் ஹெவி ட்ரிங்கிங்னால கிம்க்கு மூட்டு வலி, ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ் மாதிரி உடம்புல நிறைய பிரச்சனையும் இருக்குது. ப்ரைவேட் பார்ட்டிஸ், மியூசிக் ஷோஸ், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிம் ஜாங் உன்க்கு பர்சனல் யூஸ்க்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு சைனா, ரஷ்யாவில் இருந்து டாப் என்டர்டெய்னர்ஸை கூட இன்வைட் பண்ணுறது நார்மல் தான். நார்த் கொரியன் மக்கள் தான் மூவிஸ் பார்க்கக்கூடாது. ஆனால் கிம் அவருக்குனே தனியாக ஒரு ப்ரைவேட் சினிமா ஹால் வச்சுருக்காரு. அண்ட் அதில் அவரோட க்ளோஸ் ஐட்ஸோட சேர்ந்து ஹாலிவுட் மூவிஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவார். கிம் ஜாங் உன்னோட அப்பா கிம் ஜாங் இல் ஒரு மூவி ஃப்ரீக். அவர் 1970 2 சவுத் கொரியன் ஆக்டர்ஸை கிட்னாப் பண்ணி அவங்கள நார்த் கொரியாவில் மூவிஸ் எடுக்க கூட சொல்லியிருக்காரு. கிம் அவரோட இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்பவும் அக்கறை. ஆனால் அவர் மாதிரியே யாரும் ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அவரோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அவரோட ஷார்ட்டாக தான் இருக்கணுங்கிறது அவரோட ரூல். கிம் டைனஸ்டியில் இருக்கிறவங்க எல்லாமே சூப்பர் நேச்சுரல் க்ரீச்சர் மாதிரி தான் மக்கள்கிட்ட போர்ட்ரே பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த ஸ்கூல்ஸ், மீடியாஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்கிறது எல்லா விஷயமே இதுதான். இந்த மீடியா சொல்கிறதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தா, கிம் ஜாங் உன்னுக்கு 3 வயசுலேயே கார் டிரைவ் பண்ண தெரியும், அவர் ஒரு மாஸ்டர் செயிலர், ஆர்டிஸ்ட் அண்ட் கம்போசர் இப்படின்லாம் கூட சிலதெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. கிம் ஜாங் இல் தான் ஹாம்பர்கர் இன்வென்ட் பண்ணார்,
கிம் ஜாங் இல் அங்கே உள்ள புனிதமான மவுண்ட் பீட்கூல ஒரு புது நட்சத்திரத்தில் பிறந்தார். அண்ட் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் வின்டர் ஸ்ப்ரிங்காக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிம் ஜாங் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே யூரின் அண்ட் பூ பண்ண மாட்டாங்க. இது கிம் ஜாங் இல்லோட அஃபிஷியல் பயோகிராஃபிலேயே எழுதியிருக்காங்க. கிம் ஜாங்கோட பர்த்டேவை உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. கொலோனியல் பீரியடில் ஜப்பான் ஸ்டாண்டர்ட் டைம் நார்த் கொரியாவுக்கு இம்போஸ் பண்ணாங்க. அப்படியே டிக்கெட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. 2015 கிம் ஜாங் உன் ஒரு நியூ டைம் ஜோனை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதை பியாங்யாங் டைம்னு பேர் வச்சார். 30 minutes பிஹைண்ட் சவுத் கொரியன் ஆர் ஜப்பான் டைம். இதுக்கு மக்கள்கிட்ட ஜப்பான் நம்ம டைமை கூட திருடிடுச்சு, அதை கிம் ஜாங் தான் திருப்பி கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு விக்ட்ரி ஸ்டோரியை கூட பில்ட் பண்ணிட்டாங்க. புனிதமான மவுண்ட் பீக்டுக்கு கிம் ஃபேமிலி போய் நார்த் கொரியாவோட வெதரையே மாற்றலாம். இப்படி பல ஸ்டோரிஸ். இது எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலி நார்த் கொரியா மக்கள்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜை பில்ட் பண்ண, ஃபியர் கிரியேட் பண்ண, அதுவும் வேர்ல்ட் லீடர் ஸ்டேட்டஸை போர்ட்ரே பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொபகண்டா தான் அவங்களோட டிவிலையுமே எப்பவுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நார்த் கொரியன் மக்கள் ஆல்மோஸ்ட் 80 வருஷமாக கிங் டைனஸ்டி கிட்ட மாட்டிக்கிட்டு வெளி உலகமே தெரியாமல் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் கண்ட்ரியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 21st செஞ்சுரியில் கூட டிக்டேட்டர்ஷிப் இப்படி டைட்டாக நடக்கும்னு யாரும் நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நார்த் கொரியன் மக்களுக்கு இது ஒரு அன்றாடும் வாழ்க்கை. கிம் ஜாங் உனோட பர்சனல் வெல்த் அப்ராக்சிமேட்டாக $7 to 10 billion ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நார்த் கொரியன் மக்களோட வாழ்க்கை லீடருக்கு ஸ்லேவ் மாதிரி தான் இன்னும் இருக்குது. பிஹைண்ட் ஆல் த கிராண்ட் parades அண்ட் நியூக்ளியர் த்ரெட்ஸ் லைஸ் அ புவர் பாப்புலேஷன் trapped in silent suffering. ஹோப் ஃப்யூச்சரில் இது மாறும், நார்த் கொரியன் மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நம்புவோம். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஃபெலிக்ஸ் ஃப்ராங்க்ஃபர்ட்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. In a democracy, the highest office is the office of citizen. In my opinion, democracy is a privilege and more than that, it's a right. That's it மக்களே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஹிட்லர் பற்றின வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.